22வது ஸ்லோகம். யத்து கிருத்ஸ்னவதே கஸ்மின் கார்யே சக்தமகைதுகம் அதத்வார்த்தவதல்பம் ச தத்தாமசமுதாக்ருதம். சாத்விகம், ராஜசம், தாமசம், இந்த மூன்று விதமான ஞானத்தை இப்பொழுது பார்த்து வருகின்றோம். எது சாத்விகமான ஞானம்? அதற்கு பகவான் இங்கு ஆத்ம ஞானம் என்பதை எடுத்துக்கொண்டு ஆத்மா ஏகம் அல்லது அத்வைதம் என்ற அறிவு யாருக்கு இருக்கின்றதோ அந்த ஞானம், அந்த அறிவு சாத்விகம் என்று கூறுகின்றார். அறிவை இரண்டாக பிரிக்கின்றோம், ஆத்ம விஷயம், அனாத்ம விஷயம் என்று. அனாத்ம விஷயமான அறிவை பிறகு கூறுவார். இங்கு ஆத்ம ஞானத்தை எடுத்து கொண்டார். தன்னை பற்றிய செல்ஃப் நாலேஜ், அதை மூன்றாக பிரிக்கின்றார். யாருக்கு ஆத்மா எல்லா பூதங்களிடமும் ஒன்றாக அத்வைதமாக இருக்கின்றதோ, தெரிகிறதோ, அந்த ஞானம் சாத்விகம் என்று கூறினார். பிறகு எது ராஜசமான ஞானம் என்றால், யார் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் ஒவ்வொரு ஆத்மா இருக்கின்றது என்று, பல ஆத்மா இருக்கின்றது என்று நினைக்கிறார்களோ என்ற அறிவை பெற்றுள்ளார்களோ அந்த அறிவு ராஜசம். பிறகு எது தாமசமான ஞானம்? அதை இந்த ஸ்லோகத்தில் கூறியுள்ளார். இந்த உடலை ஆத்மா என்று நினைத்தால் அது தாமசம். இந்த உடலுக்கு அப்பாற்பட்டு உடல் அழிந்தாலும் ஆத்மா என்ற ஒரு தத்துவம் அழிவதில்லை, அது பல என்று நினைத்தால் ராஜசம். அந்த அழியாத ஆத்மா ஒன்று என்ற அறிவு சாத்விகம். இந்த உடல்தான் ஆத்மா என்றால் அது தாமசம். அப்படி என்றால் உடலுக்கு பின் வேறு ஒன்றும் எஞ்சி இருப்பதில்லை. உடல் அழிந்தால் அதுவே ஒருவனுடைய அழிவு. அதை வர்ணித்து வருகின்றார். யத்து கிருத்ஸ்னவத் ஏகஸ்மின் கார்யே. ஏகஸ்மின் கார்யே என்றால் இந்த உடலில். இங்கு காரியம் என்றால் ஸ்தூல சரீரம். கிருத்ஸ்னவத் என்றால் அதுதான் முழுமையாக நினைக்கும் அறிவு. கிருத்ஸ்னம்னா டோட்டல். இந்த உடல் தான் அல்டிமேட், அதற்கு மேல் ஒன்றும் கிடையாது. சக்தம் என்றால் அதிகமான பற்று. இவர்களுக்கு ஏன் தாமச ஞானம் இருக்கின்றது என்பதற்கு இதுவே காரணம். இந்த உடலில் இருக்கின்ற பற்று. அகைதுகம் என்றால் சற்று சிந்தித்து பார்த்தால் இது தவறு என்று நமக்கு புரிந்துவிடும். அகைதுகம்னா ஹேது அற்றது, யுக்திக்கு பொருந்தாதது. இவர்களுடைய அறிவு யுக்திக்கு பொருந்தாதது, அறிவுக்கு பொருந்தாதது. எப்படி மாற்றத்தை அடைந்து கொண்டிருக்கின்ற உடல் எப்படி நானாக முடியும், மெய்ப்பொருள் ஆக முடியும்? மெய்ப்பொருள் என்றாலே அழியாதது, என்றும் உள்ளது என்று பொருள். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் இந்த உடலை மெய் என்று நினைக்கின்றார்கள். அதனால தான் என்னமோ உடலுக்கே மெய் என்று ஒரு பெயரும் வந்து விட்டது. அது பொய்யாக இருந்த போதிலும் மெய் என்று கூறுகிறார்கள். இந்த மெய்ப்பொருள்னா உண்மை பொருள், அழியா பொருளை, இந்த உடல் அழியக்கூடிய உடலை அழியா பொருள் என்று நினைப்பது அகைதுகம். பிறகு இரண்டாவது வரில் அதத்வார்த்தவது. அதத்வார்த்தவத் என்றால் அத்தியஸ்தம், ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. அதாவது எப்படி கயிற்றில் நம்ம பாம்பை ஏற்றி வச்சு பார்க்குறோமோ அப்படி இவர்கள் அத்தியாசத்தில் இருப்பவர்கள், ஏற்றி வைக்கப்பட்ட இந்த உடலில் புத்தியை கொண்டுள்ளவர்கள்.
தத்துவார்த்தம் என்றால் மெய்ப்பொருள், அதத்துவார்த்தம் என்றால் பொய்யானது. ஆத்மா மீது இந்த உடல் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. அந்த அத்தியஸ்தமான உடலை அவர்கள் மெய்ப்பொருள் என்று நினைத்து கொண்டுள்ளார்கள். அதத்வார்த்தவது. பிறகு அடுத்த சொல் அல்பம் ச. அல்பம் என்றால் இங்கு இந்த அறிவினுடைய விளைவு அல்பமான பலன். அல்பம்னா மிக கீழானது. அவர்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் ரொம்ப லோவர் லெவல் இருக்குது, கீழாக இருக்கிறது, அல்பமாக இருக்கிறது. அல்ப பலம், அல்ப சுகம். இந்த உடல் தான் ஆத்மா என்று நினைத்தால் அவர்கள் இந்த உடலுக்கு எது சுகத்தை கொடுக்குமோ அதை மட்டும் முயற்சி செய்து அடைவார்கள். அது மிக அல்பமான நிலையில் தான் இருப்பார்கள். இப்போ மிருகங்களுக்கு அல்பமான சுகம்தான் கிடைக்கும், சாப்பிடத்தான் தெரியும். இப்போ ஒரு மிருகத்துக்கு போய் கழுதையிடம் காகிதத்தை கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன இருக்குன்னு படித்து அதனால் ஒரு சுகத்தை அடையுமான்னா அதுக்கு தெரியாது, அதுக்கு சாப்பிடத்தான் தெரியும். அப்படி மிருகங்கள் உண்பதிலும் உறங்குவதிலும் இனப்பெருக்கத்தில் தான் அதனுடைய இன்பத்தினுடைய லெவல். காரணம் அது ஸ்தூல சரீரத்தில் தான் அபிமானம் வைத்துள்ளது. இவர்கள் ஸ்தூல உடல் தான் ஆத்மா என்றால் அவர்களுடைய நிலையும் அல்பமாகத்தான் இருக்கும். மனதளவிலும் கூட அவர்களுக்கு சுகம் கிடைக்காது. அதாவது சிந்திப்பதில், இசையை கேட்பதில், அறிவினாலும் கூட அவர்கள் சுகத்தை அடைய முடியாது. ஏன்னா அவர்களுக்கு சூக்ஷ்ம சரீரமே கிடையாது, ஸ்தூல சரீரம்தான் ஆத்மா என்று நினைப்பவர்கள். இந்த நிலையில் இருக்கின்ற ஞானத்தை தது தாமசம் உதாகிருதம், இந்த அறிவை தாமசம் என்று சொல்லப்படுகின்றது. உதாகிருதம்னா சொல்லப்படுகிறது. தத் ஞானம் தாமசம். இப்போ எது சாத்விகமான ஞானம் என்றால் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் அழிகின்ற இந்த உடலுக்குள்ளும் உலகத்திற்குள்ளும் அழியாமல் இருப்பது ஒரு ஆத்மா என்ற அறிவு சாத்விகம். அழிகின்ற இந்த உடலுக்குள் ஒவ்வொரு உடலுக்குள்ளும் ஒவ்வொரு ஆத்மா என்று நினைத்தால் ராஜசம். உடல்தான் மெய்ப்பொருள் ஆத்மா என்று நினைத்தால் தாமசம். இப்போ ஆத்மா ஏகக, ஆத்மா அநேகக, தேகக ஆத்மா, இதுதான் இந்த மூன்றும். இனி பிறகு வேறொரு இடத்தில் பகவான் கூறப் போகின்றார், அனாத்ம விஷயத்தில், உலக விஷயத்தில் எது சாத்விகமான ஞானம், எது ராஜசம், எது தாமசம்னு பிறகு கூறப் போகின்றார். இனி அடுத்த பிரிவு 23வது ஸ்லோகம். நியதம் சங்கரஹிதம் அராகத்வேஷத கிருதம் அபலப்ரேப்சுனா கர்ம யத்தத் சாத்விகமுச்யதே. ஞானம் கர்ம கர்த்தா என்று பகவான் இதற்கு முன் கூறினார். எது 3 விதமான ஞானம், எது 3 விதமான கர்ம, எது 3 விதமான கர்த்தா, எது என்றால் யார் 3 விதமான கர்த்தா, இதை கூறுகிறேன் என்று சொன்னார். அதில் ஞானத்தை பார்த்து விட்டோம். இனி வருகின்ற இந்த 3 ஸ்லோகங்களில் கர்ம, 3 விதமான கர்ம. கர்மன செயல், நம்முடைய உடலிலிருந்து வெளிப்படுகின்ற செயலை 3ஆக பகவான் பிரிக்கின்றார். உடல் என்றால் நம்முடைய சரீரம், பிறகு வாக், நம்முடைய மனம். இந்த கருவிகளிலிருந்து தோன்றுகின்ற செயல்களை 3ஆக பிரிக்கின்றார். எந்த செயல் சாத்விகமான செயல், எந்த செயல் ராஜசம், எந்த செயல் தாமசம். அதாவது நம்மிடமிருந்து உற்பத்தியாகின்ற ஆக்டிவிட்டீஸ், கர்மங்கள், எந்தெந்த கர்மமெல்லாம் சாத்விகமான செயல், எது ராஜசம், எது தாமசம் என்று சொல்கின்றார். இதில் சாத்விகமானது எது என்று பார்த்துவிட்டால்
இதற்கு எதிராக இருப்பதெல்லாம் ராஜசமோ தாமசமோ. எது ராஜசமான செயல் தாமசமான செயல்ங்கிறத புரிந்து விட்டால் அதற்கு எதிராக இருக்கிறதெல்லாம் சாத்விகம். அப்படி இந்த மூன்றையும் நம்ம பார்க்கும் பொழுது தான் நமக்கு முழுமையாக புரியும். இப்போ சாத்விகத்தை பார்த்துட்டு மீண்டும் நாம் தாமசம் ராஜசத்துக்கு போகும் பொழுது எது சாத்விகமானதுங்கிறது நமக்கு நன்கு விளங்கும். ஆகவே சாத்விகமான கர்மம் என்னங்கிறது நாம் தாமசமான கர்மத்தை பார்க்கும் பொழுது நமக்கு இதை விட அங்கு நன்கு விளங்கும். எப்படி என்றால், இதெல்லாம் தாமசமான ஆக்டிவிட்டீஸ்னு பகவான் சொல்லும் பொழுது அதை தவிர்த்து விட்டால் நமக்கு சாத்விகம் கிடைத்து விடும். அப்படி செய்யாமல் இருப்பது சாத்விகம். அவ்விதத்தில் எது சாத்விகமான கர்மங்கிறதனுடைய தெளிவான விளக்கம் இந்த மூன்றையும் நமக்கு பார்க்கும் பொழுது விளங்கும். அதில் நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? சாத்விகமானது இது என்று தெரிந்தால் அதை பின்பற்றணும். எது ராஜசமான தாமசமான கர்மமோ அதை என்ன செய்ய வேண்டும்? அதை பின்பற்றக்கூடாது, அதை விட்டு விட வேண்டும். இப்பொழுது எது சாத்விகமான கர்ம? மிக சுருக்கமாக கூறினால் கர்ம யோகம் சாத்விகமான கர்ம. நாம் கர்ம யோகத்தை மேற்கொண்டு வாழ்ந்தால் அந்த கர்ம யோக வாழ்க்கை, கர்ம யோகமாக நாம் எந்தெந்த கர்மத்தை செய்கின்றோமோ அதெல்லாம் சாத்விகம். அதை மிக சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். கர்ம யோகியிடமிருந்து என்னென்ன செயல் வருகிறதோ அதெல்லாம் சாத்விகம். இப்போ கர்ம யோகமாக மேற்கொள்கின்ற கர்மமெல்லாம் சாத்விகம். அதைத்தான் பகவான் இங்கு தெளிவுபடுத்துகின்றார். ஆகவே இந்த 23வது ஸ்லோகத்தை நம்ம என்ன சொல்லலாம்? கர்ம யோகத்தினுடைய லட்சணம். கர்மயோகத்துக்கு என்ன லட்சணத்தை பகவான் பல இடத்துல கொடுத்தாரோ அதையே இங்கும் பகவான் கொடுக்கின்றார். ஒரு கர்ம யோகி எப்படிப்பட்ட கர்மத்தில் ஈடுபட வேண்டும் அதை இங்கு பகவான் சொல்கின்றார். அது சாத்விகமாகின்றது. மேலும் விளக்கம் அடுத்த 2 ஸ்லோகங்களை படிக்கும் பொழுது நமக்கு தெளிவாக விளங்கும். கர்மயோகம் சாத்விகம் என்றால் என்னென்ன கர்மத்தில் ஈடுபட்டால் அது சாத்விகமான கர்ம? முதல் சொல் நியதம். நியதம் கர்ம 3வது அத்தியாயத்திலேயே அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். நியதம் கர்ம குரு. நியதம் என்றால் நம்முடைய கடமைகள், நம்முடைய டியூட்டி. நியதம் என்றால் நம்மால் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்ற கடமைகள். அப்போ எது சாத்விகமான கர்மம் என்றால் நம்முடைய கடமையை செய்யும் பொழுது அந்த கடமையை செய்கின்ற செயல்களெல்லாம் சாத்விகமான கர்மம், நியதம் கர்ம. இதுதான் முக்கியமான கருத்து. நம்முடைய கடமைகளெல்லாம் சாத்விகமான செயல் ஆகின்றது. பிறகு அந்த கடமையை செய்யும் பொழுது எப்படி செய்ய வேண்டும்? அடுத்த சொல் சங்கரகிதம். இந்த இடத்தில் சங்கரகிதம் என்றால் நான் தான் கர்த்தா என்று நினைக்காமல் நான் இறைவனுடைய கருவி என்று நினைத்தல். கர்த்திருத்துவ அபினிவேஷ ரகிதம் என்று ஒரு விளக்காசிரியர் கூறுகிறார். கர்த்திருத்துவம் என்றால் நான் தான் செய்கின்றேன். அபினிவேஷம்னா மிக மிக உறுதியான பற்று. ரகிதம்னா இல்லாமல் இருத்தல். நான் தான் என்கின்ற அந்த ஈகோ இல்லாமல் இருத்தல். கர்த்திருத்துவம் இல்லாமல் நான் இறைவனுடைய கருவியாக செயல்படுகின்றேன் என்கின்ற பாவனை, அதுதான் சங்கரகிதம். இப்போ நம்முடைய கடமைகளை எப்படி செய்ய வேண்டும்? இனி அடுத்தது அராகத்வேஷதக கிருதம். ராகத்வேஷம் நமக்கு தெரிந்த சொற்கள். ராகம் என்றால் பற்று, துவேஷம் என்றால் வெறுப்பு. சில கடமைகளில் பற்று வரும், சில கடமைகளில் வெறுப்பு இருக்கும். இப்போ சில கடமைகளை செய்வதற்கு ரொம்ப சுகமாக இருக்கும். காலையில் எழுந்து குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்றது என்னன்னா கடமை. அதில் யாருக்காவது கஷ்டம் வருமானா? என்னுடைய கடமையை செய்கிறதில் கஷ்டம் இல்லை. அதற்கப்புறம் ஆஃபீஸோ ஸ்கூலோ காலேஜோ போகணும் அப்படின்னு என்ன வரும்னா அது கஷ்டமாக இருக்கும். அப்படி கஷ்டமான
நாம் விரும்புகின்ற வெறுக்கின்றன்னு கடமைகளை பிரித்து வச்சுருக்கோம். அப்படி இல்லாமல் கடமை என்று வந்துவிட்டால் நமக்கு விருப்பு வெறுப்பு இருந்தால் அதை நம்ம ஒதுக்கி வைத்து விட்டு செய்தல். ராகத்வேஷம் இல்லாமல் கடமைகளில் ஈடுபடுதல். எனக்கு டியூட்டின்னு வந்துட்டால் அந்த டியூட்டியை நான் செய்கின்றேன். அது எனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, அந்த விருப்பு வெறுப்பை பிறகு மெதுவாக நம்ம வர முடியும். அந்த விருப்பு வெறுப்பு நம்முடைய செயலுக்கு தடையாக இருக்கக்கூடாது. இப்போ வீட்டில் சில பெரியவர்களை பராமரிக்க வேண்டிய கடமை இருக்கலாம், ஏதாவது சில செயல்கள் இருக்கலாம். எனக்கு உண்மையிலேயே விருப்பு வெறுப்பு இருக்கலாம், ஆனால் அந்த விருப்பு வெறுப்பு என்னுடைய செயலுக்கு தடையாக இருந்து விடக்கூடாது. பிறகு இரண்டாவது வரியில் கிருத்தம்னா செய்யப்படுவது, அதாவது நியதமான கர்மத்தை சங்கம் இல்லாமல் ராகத்வேஷம் இல்லாமல் செய்யப்படும் கர்மம். ராகத்வேஷதக அராகத்வேஷதக கிருதம். பிறகு அபல பிரேப்சுனா. ஈப்சு பிரேப்சு அப்படின்னா விரும்புபவன். அபல பிரேப்சுனா பலத்தை விரும்பாதவன். பல ஈப்சு பல பிரேப்சுனா பலன் வர வேண்டும்னு பலனில் இருக்கின்ற பற்று. அபல பிரேப்சு அப்படின்னா பலனில் பற்று இல்லாமல், அதாவது பிரசாத புத்தியுடன். அப்படிப்பட்டவனால் செய்யப்படுகின்ற கர்ம, அதாவது எது சாத்விகமான கர்மம் என்றால் அந்த கர்மத்தினுடைய பலனில் பற்று இல்லாமல், இஸ் ஈக்குவல் டு பிரசாத புத்தியுடன். அதாவது இறைவன் கொடுக்கின்ற பிரசாதமாக பலனை ஏற்றுக்கொள்கின்றேன் என்ற எண்ணத்துடன் செய்யப்படுகின்ற கர்ம. எது தது சாத்விகம் உச்சதே. இப்படி எந்த ஒரு கர்மம் இருக்கின்றதோ அது சாத்விகம் என்று சொல்லப்படுகின்றது. இப்போ சாத்விகம் கர்மங்கிறதுல நமக்கு கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கும். அடுத்த ரெண்டை பார்க்கும் பொழுது தான் நமக்கு நன்கு புரிந்துவிடும். அதாவது அடுத்ததில் பகவான் சொல்ல போகின்றார் ஓவர் ஆக்ஷன், ஓவர் டூயிங், அதிகமாக செயல்படுதல். பிறகு எப்படிப்பட்ட விதத்தில் செயல்பட்டால் அது தாமசம்னெல்லாம் சொல்ல போகிறார். அதை பார்க்கும் பொழுது அதையெல்லாம் தவிர்த்து அப்படி செய்யாமல் இருந்தால் அது சாத்விகம்னு நமக்கு விளங்கும். இப்போ சாத்விகம்ங்கிற இடத்துல கர்ம யோகம், கர்ம யோகி எப்படிப்பட்ட பாவனையுடன் இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட பாவனையுடன் செய்யப்படுகின்ற கர்ம. இப்போ கர்மயோகப்படி நம்முடைய வாழ்க்கை அமைந்தால் அந்த செயல்கள் அனைத்தும் அது சாத்விகமான கர்மம் ஆகின்றது. இந்த கர்ம யோகத்தில் இனி ஒரு முக்கியமான ஒரு பங்கு சமத்துவம். சமத்துவம் யோக உச்சத்தினே பகவான் சொல்லியிருக்கார். அப்படி நம்முடைய செயல்கள் அனைத்தும் பேலன்ஸ்டாக இருக்கணும், சமமாக இருத்தல். உணவில் சமமாக இருக்கணும், உறக்கத்தில் சமமாக இருத்தல், ஓய்வெடுக்கிறதுல சமமாக இருக்கணும், செயல்களில் சமமாக இருக்கணும். எதுவுமே எக்ஸ்ட்ரீமாக போகாமல் இருந்தால் அதுதான் கர்ம யோகம். அதை மனதில் வைத்து கொண்டு பார்த்தால் எல்லாத்துலேயும் அளவாக இருந்துட்டால் அது சாத்விகமான செயல். நம்மிடத்தில் வருகின்ற செயல்களெல்லாம் அளவாக இருக்கணும், பேச்சு அளவாக இருக்கணும், உழைப்பு அளவாக இருக்கணும். அப்படி சொல்லக்கூடாது. யார் உழைக்கிறார்கள்? ரொம்ப பேர் குறைவாகத்தான் உழைக்கின்றார்கள். ஆனாலும் உழைப்பு அளவாக இருக்கணும். அளவாக இருக்கணும்னு என்ன அர்த்தம்? குறைவாகவும் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம், அதிகமாகவும் செயலில் ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அதே போல் ஓய்வு, நடத்தல் அனைத்தும் பேலன்ஸ்டாக இருந்தால் அது சாத்விகம். இப்போ கர்மயோகம் சாத்விகம் கர்மன்னு சொல்லலாம். வேறு கோணத்தில் சொல்லணும்னா பேலன்ஸ்டு லைஃப், எல்லாமே பேலன்ஸ்டாக இருந்தால், சமமாக அளவுடன் இருந்தால் அது சாத்விகம். இனி அடுத்த ரெண்டு நமக்கு இதை வச்சே புரிந்து கொள்ளலாம். எதுவுமே பேலன்ஸ் இல்லை அப்படின்னா அதெல்லாம் ராஜசம், தாமசம். அதை பகவான் கூறுகின்றார் 24வது ஸ்லோகம். யத்து காமேப்சுனா கர்ம சாஹங்காரேன வா புனக கிரியதே பகுலாயாசம்
தத் ராஜசமுதாக்ருதம். எது ராஜசமான கர்ம? இங்கு காமிய கர்ம ராஜசம். அது முதல் கருத்து. காமிய கர்ம ஆசையினால் தூண்டப்பட்டு செய்கின்ற கர்மங்களெல்லாம் ராஜசம். அதுலேயும் ஒரு கருத்து இருக்கின்றது. காமிய கர்ம அனைத்துமே ராஜசம் என்று சொல்ல முடியாது. அந்த காமிய கர்மத்திலும் தவறான பாவனை, தவறான ஆட்டிடியூட். ஏன்னா காமிய கர்மமும் கூட நாம் விரும்பி ஒரு கர்மத்தில் ஈடுபடுறோம், அது தர்மத்துக்கு உட்பட்டு அளவாக இருந்தால் அதை ராஜசம் என்று கூற வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நமக்கு ஒரு பதார்த்தத்தை சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தால் அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டா அது ராஜச கர்மம்னா என்ன ஆகிறது? அப்படி கிடையாது. அதுவும் ஒரு லிமிட்டுக்குள்ளே இருந்தால் அது சாத்விகம்தான். அது எல்லையை தாண்டும் பொழுது தான் அது ராஜசம் ஆகின்றது. அப்படி இந்த காமிய கர்மத்தை எல்லை மீறி செய்யும் பொழுதும் அதர்மமான வழியில் செய்யும் அந்த காமிய கர்மத்தில் ஈடுபடும் பொழுதும் அது ராஜசம் ஆகின்றது. நமக்கு கிடைக்க வேண்டிய இன்பத்தை அதர்மமாக பெற்றால் அது ராஜசம். இப்போ காமிய கர்மம் தான் முக்கியமாக ராஜசம். பிறகு இரண்டாவதாக பகவான் கூறுவது அதிகமான செயல், ஓவர் ஆக்டிவிட்டீஸ், ஒர்க்ககாலிக் அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது ஒருத்தருக்கு செயலில் இருந்துகிட்டே இருக்கணும், எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓவர் டூயிங், அதிகமாக செயலில் ஈடுபடுதல். அதனுடைய விளைவாக உடல் ஆரோக்கியம் மற்றவைகளையெல்லாம் இழத்தல். அதிகமாக செயலில் ஈடுபடுதல், எப்பொழுது பார்த்தாலும் அதிகமாகவே செயல்பட்டு கொண்டிருத்தல், ஓய்வில்லாமல் அலைந்து கொண்டிருத்தல். அதாவது அதிகமாக செயலில் இருந்தால் அது ராஜசம். செயலே பண்ணாமல் இருந்தால் தாமசம், தூங்கிட்டே இருந்தால் தாமசம், தூங்காமல் விழிச்சிட்டே இருந்தால் ராஜசம், அளவாக இருந்தால் சாத்விகம். அளவாக சாப்பிட்டா சாத்விகமான செயல், ஓவராக சாப்பிட்றது வேறு விதத்தில் இருந்தால் அது ராஜசம் அல்லது தாமசம். இப்போ சில பேர் இந்த ஆன்டி ஸ்லீப்பிங் டோஸ்னு ஒன்று இருக்குது, தூக்கம் வராமல் இருக்கிற ஸ்லீப்பிங் டோஸ், அதை போட்டுட்டு வேலை செய்து கொண்டு இருப்பார்கள். காலையில் மார்னிங் டு ஈவினிங் ஏதாவது ஆஃபீஸில் வேலை செய்வார்கள். பிறகு நைட் ஷிஃப்ட்லேயும் போய் வேலை செய்கிறது. எதுக்குன்னா பணத்திற்காக, காம லோபத்துக்காக. லோபம்னா இன்னும் சேர்த்திக்கணும், இன்னும் சேர்த்தணும்னு ஆசை. காமம்னா இன்னும் உழைக்க உழைக்க பணம் கிடைக்குங்கிற ஆசையில் செயலில் அதிகமாக ஈடுபடுதல். அப்படி ஈடுபட்டு கொண்டிருந்தால் அது ராஜசம். அப்போ இதிலிருந்து எது சாத்விகம்னு நமக்கு தெரிஞ்சிடும். சாத்விகம்னா நம்முடைய உழைப்பாகட்டும், நம்ம சம்பாதிக்கிறதாகட்டும் எல்லாமே அளவாக இருக்கணும். டைம் இஸ் மணின்னு சொல்லுவார்கள். காலத்தை வச்சுட்டு பணத்தை சம்பாதிக்கலாம், அது தவறு கிடையாது. ஆனால் எதற்கு? பணத்தையே சம்பாதிச்சுட்டு கடைசியில் யார்கிட்டையாவது கொடுத்துட்டு போகிறதுக்கான என்ன பிரயோஜனம்? வாழ்க்கை பூரா இவர் என்ன பண்ணார்னா சம்பாதிச்சுட்டே இருந்தார், என்னைக்கு என்ஜாய் பண்ணார்னா கிடையாது. அப்படி வாழ்க்கை பூரா பணத்தையே சேர்த்திட்டு இருப்பார்கள். சேர்த்தும் பொழுது சேர்த்தி வச்சா தான் நமக்கு ஆகும்னு சேர்த்து வச்சு திடீர்னு அவங்க தான் பெரிய தான கர்த்தா, யாருக்காவது தானம் பண்ணிட்டு சென்று விடுவார்கள். இது ராஜசம். அதைத்தான் பகவான் கூறுகின்றார். எத்து காமேப்சுனா கர்ம, எத் கர்ம காமேப்சுனா கிருதம் கிரியதே. காம இப்சு அப்படின்னா ஆசை தூண்டப்பட்டு செய்யப்படுகின்ற கர்ம. ஈப்சுனா ஆசை, காமம்னா விரும்புபவன், ஈப்சுனா விரும்புபவன், காமம்னா இங்கே காமிய பதார்த்தம், இன்பத்திற்கான பொருளை அடைய வேண்டும் என்ற ஆசையினால் தூண்டப்பட்டு செய்கின்ற செயல்கள் கர்ம. காமிய கர்மன்னு அர்த்தம். காமிய கர்ம. இந்த காமிய கர்மத்தை எப்படி செய்கிறார்கள்? அந்த காமிய கர்மத்திலேயே தவறான பாவனை இருக்கு. அது எப்படி? சாகங்காரேனவா புனக. புனகன மீண்டும்
அந்த காமிய கர்மத்தில் அவர்களிடம் இருக்கின்ற பாவனை அகங்காரேன சக, சாகங்காரேனா அகங்காரத்துடன் செய்யப்படுகிறது. இங்கு அகங்காரம்ங்கிறது போக இச்சா, இந்த விஷயத்தை நான் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும், நான் தான் செய்கின்றேன் என்கின்ற அந்த ஈகோ. உண்மையிலேயே கர்மயோகிக்கு அகங்காரம் இருக்கு, ஞானிக்குத்தான் அகங்காரம் நீக்கப்பட்டுள்ளது, மற்ற எல்லோருக்கும் ஈகோங்கிறது இருக்கு. இங்கு அந்த ஞானத்தினால் நீக்கப்படுகின்ற அகங்காரத்தை பற்றி சொல்லவில்லை. இங்கே ஒரு விதமான ஈகோ, கர்வம், நான் தான் கண்டிப்பாக எனக்கு இந்த பலன் வரணும், நான் தான் இதை செய்கின்றேன் என்கின்ற அகங்காரத்துடன் கர்வத்துடன் செய்யப்படுகின்ற கிரியதேன செய்யப்படுகின்ற கர்ம. இப்போ காமிய கர்ம லோபவசத்தினால் காமவசத்தினால் எப்பொழுதுமே இவர்கள் இன்பத்தை கொடுக்கின்ற செயலில் தான் ஈடுபடுவார்கள். பிறகு அடுத்தது இரண்டாவது வரியில் இரண்டாவது சொல் பகுலாயாசம். பகுலாயாசம் என்றால் இவர்களுடைய செயல் இவர்களை அதிகமாக துன்புறுத்தும். பகுலம் என்றால் அதிகமாக, ஆயாசம்னா பெயின்ஃபுல், இவர்களையே இவர்கள் அதிகமாக துன்புறுத்தி கொள்வார்கள். அதாவது இவர்களுடைய செயல் இவர்களுடைய சரீரத்தினுடைய நாசத்தையும் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்காமல் இருக்கும், பொருள் மற்றதையும் நாசப்படுத்தும். இவர்களுடைய செயல் நாசத்துக்குத்தான் பயன்படும். பகுலாயாசம் அதாவது இப்போ சில பேர் வியாபாரம் செய்து பணம் சம்பாதிக்கணும்னு முடிவு செய்வார்கள். இவர்கள் பகுலாயாசம் இங்கு சொல்லப்படுவது எல்லா நேரத்திலும் அந்த வியாபாரத்துக்காகவே செயல்படுதல். அப்போது ஓய்வு கொடுக்க மாட்டார்கள், உடலுக்கு கொடுக்க வேண்டிய உறக்கம் இருக்காது, உடலுக்கு கொடுக்க வேண்டிய உணவை கொடுக்க மாட்டார்கள், சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ள மாட்டார்கள். அப்போ என்ன ஆகும் என்றால் உடலுக்கு நோய் வரும், மனதிற்கு நோய் வரும். அப்படி இவர்களையே அழித்து கொண்டு இவர்கள் செயல்பட்டு கொண்டு இருப்பார்கள். ஓவராக இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். இந்த எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறதும் கூட சில காலத்துக்கு இருந்துட்டால் தப்பில்லை. இப்போ உதாரணமாக இப்போ எக்ஸாம் டைம் வருது, அப்போ நான் பகுலாயாசம் பண்ண மாட்டேன், நான் அளவாக படிச்சுட்டு 10 மணிக்கே தூங்கிடுவேன், இல்லை 8 மணிக்கே தூங்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு ஓவர் டைம் பண்ணலாம். அல்லது பிஸ்னஸ்லேயே ஏதோ ஒரு டைம் வருது, ஆடிட்டிங் டைம் வரலாம், ஏதாவது ஒரு கிரைசஸ் வரும், அந்த நேரத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணலாம். ஆனால் வாழ்க்கை முழுவதும் அப்படி இருக்கக்கூடாது. இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறதே ஒரு குறுகிய காலத்திலிருந்து விலகி கொள்ள வேண்டுமே தவிர எல்லா காலத்திலையும் எக்ஸ்ட்ரீமாக இருந்தால் அது ராஜசம், அது தவறு. அதனுடைய விளைவு என்னன்னா உடலுக்கு அழிவு ஏற்படும். பிறகு ஆரோக்கியத்தை இழப்போம், பணம் இருக்கும், அந்த பணத்தை அனுபவிக்கிறதுக்கு நாம் இருக்க மாட்டோம். அதனால் இன்னும் அந்த பொருள் அப்படி இருந்தால் அது ராஜசம். இப்போ பகுலாயாசம்னா நம்மையே அழித்து கொண்டு செய்கின்ற செயல்கள், ஓவர் ஆக்டிவிட்டீஸ் அர்த்தம், அதிகமான செயல்கள். தது ராஜசம் உதாகிருதம், அது ராஜசம் என்று சொல்லப்படுகிறது. தத் சாத்விகம் உச்சதேன்னு சொன்னது போல இது ராஜசம் ஆகின்றது. இப்போ சாத்விகம் ராஜசத்தை பார்த்தோம்னா நம்முடைய கடமையை நம்ம செய்தோம்னா அது சாத்விகம். இப்பொழுது நம்ம கடமையை விட்டுட்டு காமிய கர்மத்திலேயே அதிக செயலில் ஈடுபடும் போது ராஜசம், அதுவும் தவறான ஆட்டிடியூடுன்னு பார்த்தோம். பிறகு இங்கு இனி ஒரு கருத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும். பரதர்ம அனுஷ்டானம் ராஜசம், மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிட்டு செயல்படுவதெல்லாம் ராஜசம் ஆகிறது. பரதர்மம் ஸ்வதர்மம்னு ரெண்டாக பிரிக்கிறோம். பகவான் சொல்லியிருக்கார், ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயகன், தன்னுடைய கர்மத்தில் அழிவு ஏற்பட்டாலும் ஸ்ரேயஸ், பரதர்மத்தை நன்கு அனுஷ்டிப்பதை விடன்னு சொல்லியுள்ளார். அப்படி பரதர்மத்தை அனுஷ்டிப்பது ராஜசம். இப்பொழுது சந்நியாசம் என்கின்ற பரதர்மத்தை எடுத்துக்கொள்ள போகின்றான், அது ராஜசம்.
அல்லது சந்நியாசியாக இருக்கின்ற ஒருவன் அவன் க்ஷத்திரியனுடைய தர்மத்தை யுத்தத்திற்கு வந்தால் அது பரதர்மம். இப்படி நாம் எதை பண்ணணுமோ அதை விட்டுட்டு செய்தால், மாணவனாக இருப்பவர்கள் படிக்கிறத தவிர மீதியை பண்ண அது பரதர்மம். பணம் சம்பாதிக்கிறதுல அவர்கள் ஈடுபட்டால், பிஸ்னஸில் ஈடுபட்டால் அது பரதர்மம். அப்படியெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. இப்போல்லாம் அப்படி இல்லை. மற்ற நாட்கள் எல்லாம் வேலைக்கு போயிட்டு அந்த பணத்தில் தான் அவர்களே படிக்க முடிகின்றது. பட் நமக்கே தெரியுது, இனியொருத்தருடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. அப்படி செய்தால் அது பரதர்மம். இப்படி பரதர்மத்தில் ஈடுபடுவதும், காமிய கர்மத்தில் தவறான பாவனையில் ஈடுபடுவதும், அதிகமான ஆக்டிவிட்டீஸ் வச்சிருக்கிறதும் ராஜசம். பலர் என்ன நினைக்கின்றார்கள், தனக்கு ரொம்ப வேலை இருந்தால், பிஸியாக இருந்தால் தான் பெருமைன்னு நினைக்கிறார்கள். அதையும் சொல்லிக்குவாங்க, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், ரொம்ப பிஸியாக இருக்கேன், எப்போ கேட்டாலும் ரொம்ப பிஸியாக இருக்கேன், அது ஒரு பெருமைன்னு நினைப்பார்கள். அது தவறு. ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுல என்ன பெருமை இருக்குது? அப்படி கிடையாது. நான் பிஸியாகவும் இருக்கேன், ஃப்ரீயாகவும் இருக்கேங்கிறது தான் பேலன்ஸ்டே தவிர. ஏன்னா பல பேர் ஏன் கிளாஸுக்கு வர்றதில்லைன்னா, நான் ரொம்ப பிஸி அதனால கிளாஸுக்கு வர்றதில்லை, அது ஒரு பெருமையாக சொல்லுவார்கள். அப்படின்னா கிளாஸுக்கு வர்றவங்களாம் சோம்பேறிகள், ஒரு வேலை இல்லாதவங்க தான் வருவாங்களாம். அவர் பிஸியாக இருக்கிறனால தான் வர முடியலையா? அப்போ வருபவர்களெல்லாம் பிஸியாக இல்லைன்னு அப்படி பொருள் அல்ல. இப்படி அதிகமாக செயல். பிறகு இனி ஒரு கருத்தை இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதிகமான பொறுப்பை எடுத்து கொள்ளுதல், ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நமக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அதற்கு மேலே பொறுப்பை தலையில் நம்மளே எடுத்து போட்டுட்டு செயல்பட்டு கொண்டிருத்தல், அதுவும் ராஜசமான கர்ம. அவரவர்களுடைய கடமையை அவரவர்கள் தான் செய்யணும். சில பேர் சோம்பேறியாக இருந்து எந்த வேலையும் செய்ய மாட்டார்கள், எல்லாம் நம்ம தலையில் கொட்டுவார்கள். அதை எடுத்து தலையில் சுமந்துட்டு செயல்பட்டு கொண்டிருத்தல். நமக்குன்னு ஒரு டைம் கொடுக்கணும், நமக்குன்னு ஒரு காலத்தை எடுத்து அந்த காலத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அது ஓய்வுக்கு பயன்படுத்தலாம், அறிவுக்கு பயன்படுத்தலாம், அமைதிக்கு பயன்படுத்தலாம், அறிவை வளர்த்துக்கிறதுக்கோ தியானத்துக்கு எதுக்காவது பயன்படுத்தலாம். அப்படி இல்லாமல் எப்பொழுது பார்த்தாலும் பொறுப்பையெல்லாம் எடுத்துக்கொண்டு ஓவர் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுவது ராஜசம். இது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருக்கிறத நம்ம ராஜசம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது தொடர்ந்தால் அது ராஜசம் ஆகின்றது. அப்படி காமிய கர்ம அகங்காரத்துடன் செய்தல், அதிகமாக செய்தல், நம்முடைய உடலை வருத்தி உடலினுடைய ஆரோக்கியத்தை அழித்து கொள்ளுதல், இதெல்லாம் ராஜசம். இனி எது தாமசம்? தாமசமான கர்மம் என்ன? 25வது ஸ்லோகம். அனுபந்தம் க்ஷயம் ஹிம்சாம் அனவேக்ஷ்ய ச பௌருஷம் மோகாதாரப்யதே கர்ம யத்தத் தாமசமுச்யதே. தாமசமான கர்ம என்று சொல்லும் பொழுதே நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இந்த தாமசமான ஆள் என்ன கர்மத்தில் ஈடுபடுவார்? அவர் தூங்கிட்டு தான் இருப்பார் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். தாமசமான கர்மங்கிறத நம்முடைய கடமையை ஒழுங்காக செய்யாமல் இருந்தால், அறகுறையாக செய்தால் அது தாமசம். ஆனால் பகவான் அதற்கு லட்சணம் கொடுக்கும் பொழுது மோகாத் எது ஆரபதே தது தாமசம் என்று சொல்கின்றார். 2வது வரியில் பார்த்தோம்னா மோகாத் ஆரபதே கர்ம எது, எது கர்ம, எந்த கர்மமானது மோகத்தினால் ஆரம்பிக்கப்படுகின்றதோ, மோக வசத்தினால் செய்யப்படுகிறதோ, தது தாமசம் உச்சதே, அந்த கர்மமெல்லாம் தாமசம். இப்போ மோக வசத்தினால் செய்யப்பட்டு மோகத்தினால் செய்யப்படுகின்ற கர்மமெல்லாம் தாமசம். ஒரு கோணத்தில் கர்மம் பண்ணாமல் இருப்பார்கள் தாமசமானவர்கள், அப்படி அவர்கள் செய்கின்ற கர்மமும் மோக வசத்தினால் இருக்கும்.
இதிலிருந்து என்ன தெரிகின்றதுன்னா, நம்ம ரொம்ப பிரிஸ்காக ஆக்டிவிட்டீஸில் இருந்தாலும் அது ஒரு ஆங்கிளில் தாமசம் ஆயிடுது. எப்பொழுதுனா அந்த செயல் மோகவசப்பட்டிருந்தால், மோகத்தினால் ஒரு செயலை நாம் மிக தெளிவாக மிக உறுதியுடன் நன்கு செய்தாலும், அப்போ அங்கே ஆக்டிவிட்டீஸ் ரஜோகுணம் இருக்குது. ரஜோகுணம் இருந்தும் அந்த செயல் மோகத்திலிருந்து உற்பத்தி ஆகியிருந்தால் அது தாமசம்னு புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கர்மன்னு சொன்னாவே அங்கே ராஜசம் ஆக்டிவிட்டீஸ் வந்துடுது. இதில் தாமசம் என்னன்னு ஒரு கேள்வி வரும்பொழுது கான்ட்ரடிக்ஷன் தெரியலாம். தாமசம்னா செயலின்மை, கர்மம்னா செயல், அது ரஜோகுணத்தின் விளைவு. அப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, மோக வசத்தினால் ஒரு செயல் இருந்தால் அதெல்லாம் தாமசம். எது மோகம் என்றால் ராங் ஜட்ஜ்மெண்ட், தவறான முடிவிலிருந்து செய்யப்படுகின்ற செயல்கள். நம்முடைய ஜட்ஜ்மெண்ட், புத்தி தப்பாக முடிவு பண்ணி அந்த தவறான முடிவிலிருந்து தோன்றுகின்ற செயல்கள். பல செயல்களெல்லாம் செய்து முடித்ததுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம், நான் இப்படி நினச்சிட்டு தான் இதெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு. கடைசியில் அப்படி நினச்சது தப்பு அப்படின்னு நமக்கு புரியும். அப்படி தவறான ஒரு அபிப்பிராயத்தை மனதில் வச்சுட்டு நம்மிடம் இருந்து ஒரு செயல் வந்தால், ஒருவரை தப்பாக நினச்சிட்டு அவரை திட்டிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்குவோமே, அல்லது அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம், இதெல்லாம் தாமசம். ஏன்னா இந்த முடிவு மோகத்திலிருந்து வந்தது. அல்லது நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் இருக்கின்றது, அந்த லட்சியத்தில் சாதன சாத்தியம்னு இருக்குது. இப்போ பணம்ங்கிறது சாதனை, ஒரு மீன்ஸ். சாத்தியம் வேறு என்னமோ. அப்படி இருக்கையில் சாத்தியத்தைய சாதனமாகவும் சாதனையை சாத்தியமாகவும் முடிவெடுத்து கொண்டு செய்வதெல்லாம் தாமசம். இப்போ பணம்ங்கிறது சாதனை, அதையே சாத்தியமாக எடுத்துக்கொண்டால் அது தாமசம் ஆகின்றது. ஏன்னா அதுவும் மோகம். இப்போ சில பேர் பணத்தை சம்பாரித்து அதை சுகத்துக்கு பயன்படுத்தி தீர்ப்பார்கள். அப்படி பலர் இருக்கிறார்கள். பணத்தை சேகரிப்பார்கள், சேர்த்து வைக்க கூட தெரியாது, அதை அனுபவித்து விடுவார்கள். சில பேர் பணத்தை எதற்கு சேகரிக்கிறார்கள்னு கேட்டால் சேகரிக்கிறதுக்கு சேகரிக்கிறார்கள், பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு அதை பார்த்து ஒரு சுகம். அப்போ என்ன ஆகுதுன்னா, பணம் வச்சிருக்கிறது அப்படிங்கிறது தான் லட்சியமாகி விடுகின்றது. அப்போது எது சாதனையோ அது சாத்தியமாகிறது. அதான் மோகத்துக்கே லட்சணம். சாதன சாத்தியத்தில் வர்ற மாற்றம்தான் மோகம். பிறகு முதல் வரியில் பகவான் சில கருத்து சொல்கிறார். இவைகளையெல்லாம் கவனிக்காமல் ஈடுபடுகின்ற கர்மமெல்லாம் தாமசம். முதல் வரியில் அனுபந்தம், க்ஷயம், ஹிம்சா, பௌருஷம் அப்படின்னு 4 கருத்தை சொல்லி அனவேக்ஷிய அப்படின்னு சொல்கிறார். அனவேக்ஷியன கவனிக்காமல். இந்த 4ஐயும் கவனிக்காமல் ஒருவன் செயலில் ஈடுபட்டால் அது தாமசம். அப்போ மோகத்துக்கு லட்சணம் என்ன சொல்லலாம்? இவைகளையெல்லாம் கவனிக்காமல் இருப்பதே ஒரு மோகம் என்று சொல்கின்றார். அனவேக்ஷிய அப்படின்னா கவனிக்காமல், நாட் டேக்கன் இன்டு அக்கௌண்ட், அதையெல்லாம் கன்சிடர் பண்ணாமல், அதையெல்லாம் நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வராமல் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டு செய்யப்படுகின்ற செயல்கள். எவைகளையெல்லாம் நம்ம கவனிக்காமல் செய்தால் அது தாமசம். இப்போ இதை பார்க்கும் பொழுது எது சாத்விகம்னு தெரிஞ்சிடும். இதையெல்லாம் கவனிச்சுட்டு செஞ்சால் அது சாத்விகம், இதையெல்லாம் கவனிக்காமல் ஈடுபட்டால் அது தாமசம். எவைகள்? இனி முதல் வரியில் ஒவ்வொரு சொல்ல எடுத்துக்கொள்வோம். அனுபந்தம். இந்த ஒவ்வொரு சொல்லுக்கு அப்புறம் அனவேக்ஷியங்கிறது பார்க்கணும். அனவேக்ஷியன கவனிக்காமல். அனுபந்தம் அனவேக்ஷிய, அனுபந்தத்தை பற்றி சிந்திக்காமல் செய்கின்ற செயல். இங்கே அனுபந்தம் அப்படின்னு சொன்னால் விளைவு. அனுபந்தம்னா விளைவு. இந்த செயலை செய்தால் என்ன விளைவு வரும் என்று சிந்திக்காமல். அனுபந்தம்னா பశ్చాத் பாவி, பிறகு வரப்போகின்ற விளைவு, ஃபியூச்சர் ரிசல்ட். அதாவது ஒரு செயலை நம்ம செய்வதற்கு முன்னாடி
இந்த செயலில் நம்ம ஈடுபட்டால் என்ன விளைவு வரும்னு சிந்திக்காமல் அந்த செயலில் ஈடுபட்டால், அது எந்த செயலாக இருந்தாலும் அது தாமசம். அதனால தானே சொல்வார்கள், செய்வதற்கு முன்னாடி சிந்திக்கணும், செய்ததற்கு அப்புறம் விளைவை சிந்திச்சு பயனில்லை என்று சொல்வது போல, இங்கு விளைவை சிந்திக்காமல் செய்கின்ற செயல்கள், ரிசல்ட்டை முதல்ல நினச்சி பார்க்கணும். சில பேர் அதனுடைய விளைவையே சிந்திக்காமல் செயலில் ஈடுபட்டு விடுவார்கள். இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒருவர் வேலை பண்ணிகிட்ருப்பார், தனக்கு மேலே இருக்கிற பாஸ் ஏதோ கோபத்தில் இவரை திட்டியிருப்பார். அப்படி ஒருவருடைய வாழ்க்கையில் நடந்தது. உடனே இவர் என்ன பண்ணிட்டார், இவர் என்னை திட்டார், இவர் யார் என்னை திட்டுறதுக்குன்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டார். யோசித்து பார்க்கணும், ரிசைன் பண்ணால் என்ன ஆகும், இந்த ஒரு சிறிய அவமானத்திற்காக நான் இந்த வேலையை விட்டால் என்ன ஆகும்னு யோசித்து பார்க்கணும். அவர் அப்போ 15,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வேலை கிடைக்காம 3,000 ரூபா சம்பளத்துக்கு போனார். இப்போ விளைவு என்ன ஆச்சுன்னா, அவ்வளவு தூரம் பொருள் வந்துட்டு இருந்தால் வாழ்க்கை தரம் எப்படி இருந்ததோ அப்படி வாழ்ந்து பழகியவருக்கு அதை விட 4 மடங்கு குறைவான பணத்தில் எப்படி வாழ்க்கையை நடத்த முடியும், குழந்தைகளுடைய படிப்பு மற்றது. அப்போ முழு வாழ்க்கையே அவருக்கு பாதிக்கப்பட்டது. ஏன் என்றால் விளைவை சிந்திக்கவில்லை. இந்த ஒரு சிறிய அவமானத்தை இவர் தாங்கிக்கிறதுக்கு பயந்துட்டு அதற்கு பிறகு வாழ்க்கை பூரா அவமானப்பட்டுட்டு தான் இருந்தார். ஏன்னா கடன் வாங்குறவன் கடன் ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டா அதை திருப்பி கொடுக்கலின்னா அவங்கிட்ட படுற அவமானங்கள், அப்படி எத்தனையோ அவமானம். என்ன ஆச்சுன்னா, ஒரு சிறிய அவமானத்துக்காக இவர் விலகினால்தான் பெருமைன்னு நினச்சி அதை விட 100 மடங்கு அவமானத்தை அடைந்தார். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, விளைவை சிந்திக்கவில்லை. இப்போ நம்ம ரிசைன் பண்ணால் என்ன விளைவு ஏற்படும் அதை சிந்திக்காமல் செய்தல். இது ஒரு உதாரணம். இதுபோல் நம்ம வாழ்க்கையில் பல சமயங்களில் ஒரு டிசிஷன் எடுப்போம், எடுத்ததுக்கப்புறம் விளைவை அதுக்கப்புறம்தான் அந்த விளைவை பற்றி சிந்திப்போம். ஒழுங்காக ஒரு வீட்டில் இருந்துகிட்ருப்போம், அந்த வீடு கொஞ்சம் ஓனர் ஏதாவது கொஞ்சம் ரகலை பண்ணியிருப்பார், அது ஓனர் சரியில்லைன்னு வீடை மாத்திரம்னு வச்சுக்கோமே, விளைவை சிந்திக்கணும். இதே அளவு தண்ணி புது வீட்டுக்கு கிடைக்குமா, இதே சூழ்நிலை நமக்கு கிடைக்குமா, எல்லாம் சிந்திச்சு தான் ஒரு செயல் அடையும். சில பேர் எதையும் சிந்திக்காமல் பெரிய டிசிஷன் எடுத்து விடுவார்கள், பிறகு இதை விட கஷ்டமாக இருக்கும். அதனால தான் ஒரு நியதி என்னவென்றால், நமக்கு ஒரு விதமான கஷ்டம் இருந்தால் அந்த கஷ்டத்துக்கு நாம் தேடுற பரிகாரம் இதை விட கஷ்டமாக இருக்கக்கூடாது. நம்ம தேடுற பரிகாரம் இதை விட கஷ்டம் கம்மியாக இருக்கணும். ஆனால் நம்ம என்றைக்குமே பல சமயங்களில் ஒரு கஷ்டத்துக்கு தேடுகின்ற பரிகாரம் எப்படி இருக்கும்னா அதை விட அதிகமான கஷ்டமாக இருக்கும். ஒருவர்கிட்ட நான் அப்படி சொன்னேன், அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா, சரி எனக்கு வேறு கஷ்டம் வரட்டும், இந்த கஷ்டம் பட்டு கஷ்டமாக போச்சு, கஷ்டத்தை மாற்றிக்கிறேன் அப்படின்னு. கஷ்டம் அதிகமாக இருக்குமேனா பரவாயில்ல அப்படின்னா அதுக்கு என்ன சொல்வது? இதெல்லாம் தான் தாமசம். விளைவை எண்ணி பார்க்காமல் நாம் மேற்கொள்கின்ற செயல்கள், அது ஒன்று தாமசம். அப்போ அனுபந்தம் அனவேக்ஷிய எது கர்ம ஆரபதே தது தாமசம். இரண்டாவது க்ஷயம், இதுவும் ரொம்ப முக்கியம். க்ஷயம் அப்படின்னா இழப்பு. நம்ம ஒரு கர்மத்தை ஆரம்பிக்கும் பொழுது அதனால என்ன ப்ராஃபிட் என்ன லாஸ் அதை பார்க்கணுமா. இங்கே பகவான் பியூர் பிஸ்னஸ் பேஸில் பேசுகிறார். இதனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பார்த்து நீ செயலில் ஈடுபடு அப்படின்னு சொல்கிறார். க்ஷயம்னா லாஸ். இந்த செயலில் ஈடுபடுறதுனால என்ன இழப்பு எனக்கு ஏற்படும், இந்த செயலில் ஈடுபடாமல் இருந்தால் என்ன இழப்பு அல்லது என்ன கெயின். இங்கே க்ஷயம் அப்படின்னா லாஸ். ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு முன்னாடி லாப நஷ்டத்தை பார்க்கணும். இங்கே நஷ்டத்தை தான் பகவான் சொல்கிறார், ஆனால் லாபத்தையும் நம்ம சேர்த்திக்கணும். இதனால் என்ன நஷ்டம் ஏற்படும்னு பார்க்க வேண்டும். இந்த நஷ்டங்கிறது நமக்கு பணமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், அல்லது ஆயுளாக இருக்கலாம், அல்லது புண்ணியமாக இருக்கலாம், புண்ணியத்தை இழக்கலாம், அல்லது சக்தி. க்ஷயம்னா லாஸ். இதையெல்லாம் நம்ம பார்க்கணுமா, இதனால் என்ன ப்ராஃபிட் என்ன லாஸ், அதை பார்த்துட்டு தான் நம்ம ஒரு செயலில் ஈடுபடணும். அப்படி பண்ணாமல் இருந்தால் க்ஷயம் அனவேக்ஷிய, இதனுடைய லாஸ் ஆஸ்பெக்டை பார்க்காமல் நாம் செயலில் ஈடுபட்டோம்னா அது தாமசம்.
அடுத்தது வந்து ஹிம்சாம். ஹிம்சாம் அனவேக்ஷிய. ஹிம்சான்னா இந்த செயல் எந்த அளவுக்கு மற்றவங்களை துன்புறுத்தும்னு பார்க்காமல் செயல்படுதல். நம்ம பாட்டுக்கு சிலதை செஞ்சிருவோம், அதனால எத்தனையோ பேர் பாதிப்பார்கள். மற்றவங்களுக்கு வந்து துன்பத்தை கொடுக்கின்ற செயல் இல்லை ஈடுபடக்கூடாது. அப்போ ஹிம்சா பிரதானமான செயல்களெல்லாம் தாமசம்னு பகவான் கூறுகின்றார். மற்றவங்களை ஹிம்சப்படுத்துகின்ற செயலெல்லாம் தாமசம். ஒருத்தரை நம்ம ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசணும், சிந்திச்சோம், செயல்பட்டோம்னா அதெல்லாம் தாமசம். இங்கே அனவேக்ஷன் ஏன் சொல்கிறாருன்னா, சில சமயங்களில் மற்றவங்களை துன்புறுத்தணும்னு நினைக்க மாட்டோம், ஆனாலும் கவனிக்காமல் துன்புறுத்தி விடுவோம். காரணம் என்னன்னா நம்ம அதை கவனிக்கவில்லை. இப்படி பேசினால், இந்த முடிவெடுத்தால், இப்படி ஒரு செயல் செய்தால் யாருக்கு என்ன துன்பம் நேரிடும் என்று பார்த்து தான் செயலில் ஈடுபட வேண்டும். இங்கே க்ஷயம்ங்கிறது நமக்கு வருகின்ற ஹிம்சா, கஷ்டம். ஹிம்சாங்கிறது மற்றவங்களுக்கு லாஸ். எல்லாமே நமக்கு மட்டும் பார்க்கக்கூடாதுங்கிற, நமக்கு மட்டும் என்ன லாஸ் வரும்னு பார்க்காத, மற்றவர்களுக்கு என்ன துன்பம் வரும் அதையும் பார்த்து செயல்பட வேண்டும். இப்போ ஹிம்சாம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு ஹிம்சை வருமானு பார்த்து, இந்த செயல்னால் யாருக்கு எவ்வளவு கஷ்டம் வரும்னு பார்த்து அதன் பிறகு தான் செயலில் ஈடுபட வேண்டும். நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஆரம்பித்து செஞ்சுருவோம், மற்றவங்களுக்கு அது கஷ்டமாக வந்து முடியும், அதுக்கப்புறம் சொல்லுவோம் உனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரும்னு எனக்கு தெரியலையேன்னு. அப்படி சொல்லக்கூடாது, அதை முதல்லையே நம்ம பார்க்க வேண்டும். இனி கடைசி சொல் பௌருஷம் ச அனவேக்ஷிய. பௌருஷம் அப்படின்னா நம்முடைய தகுதி, கெப்பாசிட்டி, நமக்கு இருக்கின்ற தகுதி. இதுவும் மிக முக்கியம். அதாவது நம்ம ஒரு செயலில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி அந்த செயலுக்கான தகுதி இருக்கான்னு நம்ம பார்க்க வேண்டும். பார்த்துட்டு தான் அந்த செயலில் ஈடுபட வேண்டும். தகுதி இல்லாமல் அந்த செயலில் ஈடுபட்டோம்னா அது தாமசம். குறிப்பாக இந்த பௌருஷயம்தான் அதிகமாக நம்ம வாழ்க்கையில் செய்கின்ற தாமசமான செயல். நம்முடைய தகுதிக்கு மீறிய செயலில் நம்ம ஈடுபட்டு விடுவோம். அதாவது தகுதி அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கான்னு பார்க்கணும், உடலில் தகுதி இருக்கான்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் மென்டல் ஃபிட்னஸ் இருக்கான்னு பார்க்கணும், இன்டலெக்சுவல் ஃபிட்னஸ் இருக்கான்னு பார்க்கணும். இந்த செயலை செய்கிற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கா, இந்த செயலில் ஈடுபட்டு பூர்த்தி பண்ணுற அளவுக்கு எனக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கா, மனம் இருக்கா, பிறகு பணம் இருக்கா, அதெல்லாம் நம்ம பார்த்து தான் ஆரம்பிக்கணும். இப்போ வந்து ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறோம்னு சொன்னால், அந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கிறது பெருசல்ல, அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துகிற அளவுக்கு எனக்கு பணபலம் இருக்கா, உடல் பலம் இருக்கா, ஆள் பலம் இருக்கா, அறிவு இருக்கா, இதையெல்லாம் பார்த்துட்டு ஆரம்பித்தல். இப்போ எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த செயலில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு, அதை தொடர்ந்து செயல்படுத்தி வெற்றி அடைகிற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு பார்க்குறது. இப்போ உதாரணமாக சிலதை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ வந்து சிலர் வந்து செலவு செய்வார்கள், ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பார்கள். இந்த அளவுக்கு செலவு பண்ணுற அளவுக்கு எனக்கு வருமானம் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லாமல் சில பேர் வந்து லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது. காரணம் என்ன, பேங்க் வேறு லோன் கொடுத்துட்ருக்கான், அதனால் அதை வாங்கி வாங்கி செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப்பை வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு என்னுடைய செலவை பார்த்து இதுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அல்லது வந்து இப்போது சில சாதனைகளை எடுத்துக்கொள்ளலாம், துறவையை எடுத்துக்கொள்ளலாம், சந்நியாசத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். ஒருவர் வந்து சந்நியாசங்கிற ஒரு செயலில் ஈடுபடணும்னு விரும்புகிறார். அதற்கு முன்னாடி அவரை பார்க்கணும், இந்த துறவுக்கு எனக்கு தகுதி இருக்கின்றதா, எனக்கு வந்து இந்த துறவில் நிற்பதற்கு சக்தி இருக்கின்றதா. வைராகியங்கிற தனம், துறவுக்கு என்ன பணம் வேணும்னா, இப்போ வந்து ஒருவர் வந்து நான் வந்து துறவரத்தை எடுத்துக்க போகிறேன்னா அதில் வந்து பயோடேட்டாவில் என்ன கேட்பாங்க தெரியுமா, எவ்வளோ படிச்சிருக்கேன், எவ்வளோ பணம் இருக்குதுன்னு கேட்க மாட்டாங்க. அங்கே ஒரே ஒரு பயோடேட்டா தான், என்ன தெரியுமா, வைராகியத்தினுடைய மெஷர்மெண்ட் என்ன, அப்போ அது இருக்கா, இந்த துறவில் என்னால் தாங்க முடியுமா. அதே போல் தியாகம், ஒருவருக்காக விட்டு கொடுக்குறேன்னு சொன்னால் விட்டு கொடுக்குற அளவுக்கு மனம் இருக்கா, அதுக்கு சக்தி இருக்கா. இதை ஏன் பார்க்கணுன்னு சொல்கிறோம்னா,
கொடுத்ததுக்கப்புறம் நான் கொடுத்தேன்னு அவரை கொட்டிக்கிட்டே இருப்போம். நான் உனக்காக விட்டு கொடுத்தேன்னு சொல்லி ஊரெல்லாம் சொல்லிட்டு, அப்போது விட்டு கொடுக்கறது சக்தி இல்லைன்னா பேசாமல் வச்சுக்கலாம். விட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் விட்டு கொடுத்தேன்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. இப்போ எந்த அளவுக்கு சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு தான் தியாகமே பண்ண முடியும், அந்த அளவுக்கு தான் நம்ம துறவை எடுத்துக்கொள்ள முடியும். அதே போல் விரதம், எந்த அளவுக்கு உடல் சக்தி இருக்குது, மனசக்தி இருக்குது, அதை பார்த்துட்டு விரதத்தை ஆரம்பிக்கணும். ஒரு நாள் 6 வேளை சாப்பிட்டு இருந்தால் திடீர்னு நான் 3 நாள் சாப்பிடவே மாட்டேன்னு விரதம் ஆரம்பித்தா என்ன ஆகும்? அது முடியாது, உடல் அளவிலையும் மனதளவிலையும் முடியாது. அப்போ ஒரு விரதத்தை எடுத்துக்கொள்வதாக இருந்தால் அதுக்கு எனக்கு எவ்வளவு தகுதி இருக்குது, என்னுடைய கெப்பாசிட்டி என்னன்னு பார்க்கணும். அதே போல் மௌன விரதம் அப்படித்தான். பேசிக்கிட்டே இருக்கிற ஆள் திடீர்னு மௌன விரதத்தை எடுத்துக்கிறதுனா பார்க்கணும் எவ்வளவு என்னால் முடியும். அதே போல் தனிமை, எவ்வளவு தூரம் தனிமையாக இருக்கிறதுக்கு எனக்கு சக்தி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு தான் தனிமையை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி சில சாதனைகளில் எல்லாம் அந்த சாதனை என்னமோ உயர்ந்தது தான், தியாகம், தனிமை, மௌனம், விரதம் இதெல்லாம் உயர்ந்தது தான். இதை நம்ம கீழானதுன்னு சொல்லலை. ஆனால் அந்த சாதனையில் இருந்து வெற்றி அடைகிறதுக்கு தகுதி இருக்கான்னு பார்த்துட்டு தான் சாதனைக்குள்ளே போகணும். அப்படி இல்லாமல் அதற்குள்ளே பிரவேசித்தோம்னா நமக்கு தோல்வி தான் வரும், அல்லது மித்தியாச்சாரன் ஆகிவிடுவோம். உள்ளே போயிட்டு அந்த சாதனைக்குள்ளே போயிடுவோம், அந்த சாதனையை நம்ம முழுமையாக ஈடுபட முடியாது. சில ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப படிக்கணும்னு ஆசை வந்துடும். என்னென்ன கோர்ஸ் இருக்கோ அத்தனையும் படிக்கிறது, ஓவராக படிக்க போகிறது. கம்ப்யூட்டர் படிக்கிறது, சிஏ படிக்கிறது, ஏசிஎஸ், ஐசிடபிள்யூ, அதில் என்னென்னலாம் இருக்கோ அத்தனையும் சேர்ந்தாப்பில் எடுத்து போட்டுக்கிறது. அவ்வளவையும் படிக்கிறதுக்கு சக்தி இருக்கா, பணபலம் இருக்கா, உடல் பலம் இருக்கா, மனோபலம் இருக்கா, ஃபஸ்ட்டு டைம் இருக்கான்னு பார்க்கணும். இப்படி நம்ம எந்தெந்த செயலில் ஈடுபடுறோமோ அதற்கு தேவையான சோர்ஸ் நம்மகிட்ட இருக்கான்னு பார்க்காமல் ஈடுபடுதல். நம்ம பல சமயங்களில் பார்த்தோம்னா நம்ம அகல கால வைக்காதேன்னு சொல்வார்கள் அல்லவா, அதுதான் இது. நம்முடைய சக்திக்கு மீறி எதையும் ஆரம்பிக்கக்கூடாது, செயல்படக்கூடாது. அப்படி செயல்பட்டால் அது தாமசம். இப்போ பௌருஷம் அனவேக்ஷிய, நம்முடைய சக்திக்கு மீறி அது பொருள் ஈட்டுவதாக இருக்கலாம், பொருள் செலவு பண்ணுறதா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாகலாம், மற்றதாகலாம், அதை நம்ம செய்தோம்னா அது தாமசம். ஒருவர் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும்னா 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்காருன்னு வச்சுக்கோமே. அவர் போய் பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பித்து அது எப்படி இருக்கும்னா, அதெல்லாம் தான் பௌருஷம் அனவேக்ஷிய. நமக்கு எவ்வளவு அறிவு இருக்கோ அந்த அறிவுக்கு அப்பாற்பட்ட அதற்கு மேலே நம்ம உபதேசம் செய்கிறதா இருக்கலாம், அல்லது படிக்கிறதா இருக்கலாம், பொருள் ஈட்டுவதாக இருக்கலாம், ஆன்மீக சாதனைகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்முடைய லெவல் என்ன அதை பார்த்துட்டு தான் ஈடுபடணுமே தவிர நம்முடைய லெவலை தெரியாமல் அதிக உற்சாகத்துடனோ அல்லது பலன் உடனடியாக வரணும், பலன் அதிகமாக கிடைக்க வேண்டுங்கிற ஆர்வத்திலேயோ செய்தால் அது தாமசம். இப்போ முதல் வரியில் பௌருஷம், ஹிம்சா, க்ஷயம், அனுபந்தம், இந்த 4ஐயும் கவனிக்காமல், இந்த 4 இடத்துல எவ்வளவு கேர் கவனம் கொடுக்கணுமோ அதை கொடுக்காமல், ஆரப்யதே எது கர்ம, எந்த ஒரு கர்மம் ஆரம்பிக்கப்படுகின்றதோ அந்த கர்மமானது என்ன, தாமசம். இதில் இந்த பௌருஷயத்துக்கு முக்கியமான உதாரணம் என்ன தெரியுமோ, கடன் வாங்கிறது. சில பேர் நமக்கு எந்த அளவுக்கு கடன் வாங்கினா திருப்பி கொடுக்க முடியும்னு தெரிஞ்சுட்டு தான் வாங்கணும். கடன் தானே கொடுக்குறக்கு ஆள் இருந்தால் எவ்வளோ வேணாலும் வாங்கலான்னு வாங்கிட்டு பிறகு கொடுக்காமல் இருக்கிறது. அதனால் என்னென்ன எல்லா மானத்தையும் நாம் இழந்து விடுதல். அப்படி பௌருஷேயம்னா நம்முடைய சக்திக்கு உட்பட்டு தான் செயலில் ஈடுபட வேண்டும். அது கடன் வாங்கிறதா இருக்கலாம் அல்லது கடன் கொடுக்கறது. அப்படித்தான் கடன் கொடுக்கும் பொழுதே அது ரொம்ப முக்கியம். என்ன தெரியுமோ, இது வராமல் இருந்தால் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியுமான்னு பார்த்துட்டு தான் கடனே கொடுக்கணும். இந்த கடன் திரும்பி வந்தால் தான் நம்ம லைஃப், அப்படின்னா கடனே கொடுக்கக்கூடாது. இந்த நம்ம கடன் கொடுத்தாலும் இந்த கடன் இல்லாட்டியும் திரும்பி வராவிட்டாலும் நம்ம லைஃப்பை மேனேஜ் பண்ண முடியும்னா கடன் கொடுங்கள். அதே போல் கடன் வாங்கிறது அப்படித்தான். இதெல்லாம் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணி
நம்மையே ஒழுங்காக அளந்து செயல்படுறது தான் சாத்விகம். சில பேர்த்துக்கு அவங்க ஹைட்டே தெரியாது, வெயிட்டே தெரியாது. அப்படி இல்லாமல் தன்னுடைய ஃபிசிக்கல் ஹைட்டு வெயிட்டே தெரியாமல் மென்டல் ஹைட்டு வெயிட் எப்படி தெரியும்னா அதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்மையே நம்ம ஸ்டடி பண்ணி நம்முடைய லெவல் என்னன்னு பார்த்து செயலில் ஈடுபட்டோம்னா அது சாத்விகம். அப்படி இல்லாமல் இருந்தால் தாமசம். அதனால் நம்ம சாத்விகம்ங்கிற இடத்துல பார்க்கும் பொழுது சும்மா நியதம் கர்மன்னு பார்த்துட்டோம், ஒரு தெளிவில்லாமல் தான் இருக்கும். இதை பார்க்கும் பொழுது தான் உண்மையாலுமே எது சாத்விகம்னு நமக்கு தெரியும். இப்போ இதையெல்லாம் கவனமாக வச்சுட்டு செயல்பட்டால் தான் நம்ம சாத்விக கர்மத்தில் இருக்கின்றோம். ஆகவே இந்த ராஜச கர்ம தாமச கர்மத்தை நம்ம புரிஞ்சிட்டோம்னா நமக்கு எந்த கர்மத்தை எவ்வளவு தூரம் செய்யணும், எப்படி செய்யணுங்கிறது நன்கு விளங்கும். இப்போ இந்த தவறுகளை எல்லாம் நம்ம டெய்லி லைஃப்பில் சாதாரணமாக டெய்லி செஞ்சிட்ருக்கோம். அது செய்யாமல் இருக்கிறதே கிடையாது. ஒரு சின்ன விஷயத்துலேயும் கூட நமக்கு தகுதிக்கு மேலே ப்ராமிஸ் பண்ணிடுறோம், தகுதிக்கு மேலே செயலில் ஈடுபடுறோம், அப்படி இருந்து கொண்டு இருக்கின்றோம். இப்போ இதையெல்லாம் கவனமாக பார்த்து, அந்த கவனமாக இருக்கிறது சாத்விகம், கவனக்குறைவு ராஜசம் அல்லது தாமசம். ஆக்சுவலி கவனக்குறைவை தாமசம்னு தான் சொல்லணும். இந்த அலர்ட்டாக இல்லாமல் கேர்லெஸ்ஸாக இருக்கிறது தாமசம். இங்கே தாமசத்தில் என்ன ஆகுதுன்னா இதில் எல்லாம் நம்ம கொடுக்க வேண்டிய கவனத்தை கொடுக்காமல் விட்டு விடுகின்றோம். அதில் இந்த 4ல் ரொம்ப முக்கியம் பௌருஷம், நம்முடைய தகுதி. அது ரொம்ப முக்கியம். நம்முடைய தகுதியை குறித்து தான் செயலில் ஈடுபட வேண்டும். ஒரு முறை நான் ஒரு குழந்தைய வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். 2 சிறிய படி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய படி. அந்த குழந்தை அப்போ தான் நடந்து பழகிருக்கு. அது நடக்கும் பொழுதே எப்போ விழுகுமோ விழுகாதோன்னு இருக்கு. அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, அந்த சிறிய படியை நின்று கொண்டு கஷ்டப்பட்டு தாண்டிச்சு. நான் கவனிச்சுட்டே இருந்தேன் அது என்ன தான் பண்ணுதுன்னு பார்ப்போங்க. பெரிய படியை பார்த்த உடனே திடீர்னு உட்கார்ந்து 2 கையும் வச்சு பிறகு மேலேறி நடந்தது. அப்போ அந்த குழந்தையே எவ்வளவு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுது, நம்முடைய சக்திக்கு மேலே காலை வச்சா விழுவோம். அப்போ என்ன பண்ணணும்னா ஒழுங்காக உட்கார்ந்து எழுந்து பிறகு படியை தாண்டுவோம். அப்போ ஒரு குழந்தையும் கூட, அது சாத்விகமான குழந்தை, அந்த குழந்தையும் கூட நம்முடைய சக்திக்கு இதை ஒரே ஸ்டெப்பில் தாண்ட முடியாது, அப்போ ஒழுங்காக உட்கார்ந்து தாண்டுவோம் அப்படின்னு தாண்டுது. அப்போ இந்த சக்தியை பகவான் நமக்கு நேச்சுரலாக கொடுத்துள்ளார். எப்படின்னா நம்முடைய பவர் கெப்பாசிட்டியை கவனித்து ஒவ்வொரு ஸ்டெப்பை வைக்கணுங்கிற சக்தி இயற்கையாக பகவான் கொடுத்துள்ளார். இல்லைன்னா அந்த குழந்தைக்கு எப்படி அந்த அறிவு வந்தது? அதுக்கு எவ்வளோ ஒரு பெரிய ஃபிசிக்ஸ் எல்லாம் வேலை செஞ்சுருக்கணும். இவ்வளவு ஹைட் இருக்குது, என்னுடைய லெக் இவ்வளவு ஹைட் இருக்குது, என்னோடம்புல இவ்வளவு தான் சக்தி இருக்குது, அப்போ நான் இந்த மாதிரி தான் தாண்டணும். இவ்வளவு தூரம் அங்கே ஒரு பெரிய அனுமானமே அந்த குழந்தைக்குள்ளே வேலை செஞ்சுருக்கு. அப்போ நேச்சுரலாக பகவான் இந்த அறிவை நமக்கு கொடுத்துருக்கார். நம்மையே நம்ம மெஷர் பண்ணி எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும் அதைத்தான் இங்கே பகவான் சொல்லி இருக்கின்றார். நம்ம வைக்கின்ற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்முடைய சக்திக்கு உட்பட்டு இருந்தால் அது சாத்விகம், அப்படி இல்லை என்றால் தாமசம். இவ்விதம் இந்த ஸ்லோகத்துடன் கர்மம் முடிவடைகின்றது. இனி கர்த்தாவை பற்றி கூறுகின்றார். அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.